நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் ராஜ யோகம் வருகிறது. ஒருவருக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகம் வரணும் அப்படின்னா கோச்சார கிரகங்கள் நன்றாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசை முடியுது, அடுத்து வரக்கூடிய திசை யோகமான திசையாக இருக்கும். அல்லது இப்போ நடக்கக்கூடிய புத்தி சரியில்லை, அடுத்து வரக்கூடிய புத்தி யோகமாக இருக்குது அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் ராஜ யோகத்தை அனுபவிக்க முடியும். கோச்சாரத்தில் தற்போது உங்களுக்கு 6வது வீட்டிலே தனம் வாக்கு குடும்ப லாபாதிபதி குரு 6வது வீட்டிலே உதயமாகி உங்களுக்கு அடுத்த 72 நாட்கள் ராஜயோகத்தை தரப்போகிறார். மனிதர்களுக்கு ஒரு திசை மாறினா, ஒரு புத்தி மாறினா எப்படி மனநிலை மாறுகிறதோ அது மாதிரியே கிரகங்களுக்கும் ஆட்சி வக்கரம் நேசம் அஸ்தங்கம் பகை உச்சம் இப்படி கிரகங்களுக்கும் கால சூழ்நிலையில் மாற்றங்கள் உண்டு. ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் உள்ளது. இந்த 12 மாதத்தில் 11 மாதம் வானத்தில் குருபகவானை என்று தரிசனம் செய்யலாம். ஒரு மாதம் 30 நாட்கள், அதாவது ஒரு மாதத்தில் 30 நாட்கள் இருக்கிறது. இந்த 30 நாட்கள் குருபகவான் அஸ்தங்கமாக இருப்பார். ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாக இருப்பதிலே கடுமையான தோஷம். குரு அஸ்தங்கமாக இருந்துச்சுன்னா என்னதான் பண்ணுறோம்னா பரம்பரை தோஷத்தை கொண்டு வந்து விட்டுரும். அதாவது பரம்பரையில் அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியம். இந்த ஜாதகன் குரு அஸ்தங்கமாக ஒரு ஜாதகன் பிறந்து விட்டால் அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் பரம்பரை தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தாத்தா செய்த பாவம், தாத்தா ஒட்ட சாபம் அது அப்படியே அப்பாவுக்கு வரும். அப்பா மகனுக்கு விடுவார், மகன் பேரனை சாபம் விடுவார். தாத்தா என்ன பாவம் பண்ணாரோ அவரு செய்த கர்மா அப்படியே அப்பாவுக்கு வரும், மகனுக்கு வரும், பேரனுக்கு வரும். இந்த குரு சூரியன் இணைவு தான் ஜாதகத்திலேயே மிக கடுமையான தோஷம். இது ஜாதகனோட மட்டும் நிற்காது. ஜாதகனுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் தாத்தா என்ன தப்பு செய்தாரோ அதையே அப்பாவும் செய்வார், அப்பா என்ன தப்பு செய்தாரோ அதையே மகனும் செய்வார், மகன் என்ன தப்பு செய்தாரோ அதையே பேரனும் செய்வார். பரம்பரையா ஒரு தோஷம் குடும்பத்தில் வியாதி மாதிரி வர்றதுதான் இந்த குரு சூரியன் இணைவு. கும்பம் ராசிக்கு 6வது வீட்டிலே குடும்ப லாபாதிபதி ஒரு 72 நாட்கள் ஒரு சிறப்பாக சஞ்சாரம் செய்வார். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தரப்போகிறது. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பிரமோஷன். இதில் லஞ்ச கஞ்சா வாங்கினீங்கன்னா வேலையே இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் கண்ணியமாக நேர்மையாக உண்மையாக லஞ்ச லாவணியம் இல்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டும். 6வது வீட்டிலே குரு செல்லும் போது லஞ்சம் வாங்கினீங்கன்னா வேலை இல்லை. குரு 6ஆம் வீட்டிலே செல்லும் போது கடன் வாங்கினாச்சும் ஒரு வீடு கட்டலாம், கடன் வாங்கினாச்சும் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், கடன் வாங்கினாச்சும் வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம். கடன் வாங்கி உங்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு அடுத்த 72 நாட்கள் செல்லும் போது பேங்கில் லோன் கேட்டாலும் லோன் தாராளமாக கிடைக்கும். இப்போ கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும். 6ஆம் இடம் சார்ந்த ஒரு நன்மைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சொந்தக்காரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முதுகுல கொத்தக்கூடிய நபர்கள் இப்போ அதிகமாக வருவாங்க. அல்லது நீங்கள் அவங்கள ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை, பகச்சிக்கக்கூடிய சூழ்நிலை கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும்.
ஏன்னா கோச்சாரத்தில் குரு 6ஆம் வீட்டில் செல்லும்போது 6ஆம் இடத்தை விரிவுபடுத்திடுவார். நண்பன் தான் வந்து நம்மளுடைய முதுகில் குத்துறான் அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. நாமளும் அடுத்தவர்கள் முதுகில் குத்துவோம். ஏன்னா நல்லா தெரிஞ்சவருக்கு தான் நம்முடைய உள்ளுரிமை தெரியும். அதே மாதிரி நண்பனுடைய உள்ளுரிமையும் நமக்கு தெரியும், நம்முடைய உள்ளுரிமையும் நண்பனுக்கு தெரியும். அதனால் நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்களிடம் விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு 6ஆம் வீட்டிலே செல்லும்போது வெளியில் சாப்பிடக்கூடியவர்கள் காரமான உணவுகளை சாப்பிடாதீங்க. வயிற்றில் வந்து அல்சர், இந்த கட்டி, கொப்பளம் இந்த மாதிரிலாம் வந்து 6ஆம் வீட்டில் குரு செல்லும்போது ஏற்படுத்திடும். இந்த 72 நாட்கள் உங்களுக்கு வந்து நன்மை நடக்கணும், எதிர்காலத்தில் நன்றாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த விஷயங்களை நீங்கள் வந்து செயல்படுத்தி கொள்ளுங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும், ஏன்னா உங்களுக்கு 2வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார். குடும்ப உள் விவகார ரகசியங்களை நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ நல்லா பேசுகிறாங்கப்பா அப்படின்னு வெளிப்படையாக நீங்களும் பேசிடாதீங்க. அதுதான் வந்து பிரச்சனைக்கு வரதுக்கு காரணமே. அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகளிடம் பணம் வந்து கடனாக கொடுத்தா அது வந்து அதோட முடிஞ்சிச்சு. திரும்ப வாங்குறங்காட்டியும் போதும் ஆயிரும். அந்த மாதிரியான பிரச்சனைகளும் நாம் மட்டும் சந்திக்கிறதில்ல, எதிராளியும் சந்திப்போம். ஏன்னா 6வது வீட்டிலே குரு செல்லும்போது நமக்கும் பிரச்சனை தான், எதிராளிக்கும் பிரச்சனை தான். குருபகான 6வது வீட்டிலே இருந்து 2வது வீட்டை பார்வை செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், உங்களுக்கு வரக்கூடிய வரன் அவங்க ஜாதகத்தில் குருபலன் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த ஆவணி மாதமே வரன் செட் ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். வரக்கூடிய வரனுக்கு குருபலன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம். தெய்வமே வந்து கூட நிற்கிற மாதிரி. ஏன்னா குருபகான் 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். உங்கள் காரியங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு கும்பராசி என்பதுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 9 முதல் அடுத்த 72 நாட்கள், அதாவது ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரை குரு 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்வார். இப்போ இந்த கால நேரத்தில் வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக நீங்கள் வந்து கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா அதிக பணம், அதிக வருமானம், பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த 72 நாட்கள் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களும் கும்பராசி என்பதற்கு ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பணங்காசு சம்பாதிக்கலாம். உங்கள் வேலை, உங்கள் தொழிலை நீங்கள் வந்து கட்டமைத்து கொள்ள வேண்டும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.